நாம் ஒப்பு கொடுக்கும் உன்னத பலியின் மையமாகும். பெற்ற அருளை மறவாமல் நன்றியுடன் இறைவனை புகழ்வதே உண்மையான நம்பிக்கையின் அடையாளம். அன்னையின் பரிந்துரையால் இறைவனின் அருள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகி அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிய இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்திலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இங்கே வந்திருக்கிற அருள் தந்தையர்கள் அனைவருடைய ஆன்ம உடல் மன நலன்களுக்காகவும் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு மன்றாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை நினைத்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வழி தோன்றியும் அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை. வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்தோடு உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆலயத்திற்கு வருகிறார். அவர் தம்முடைய மக்களை தூய்மைப்படுத்தி நீதியின் நிலைநிறுத்துவார். அவரது வருகைக்கு முன் அவரது வழியை ஆயத்தம் செய்யவும் அவரது உடன்படிக்கை பற்றி எடுத்துரைக்கவும் தம் தூதரை அனுப்புவார் என்று மலாக்கி நூல் கூறும் முதல் வாசகத்தை உற்று கவனிப்போம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில், நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையில் உன்னிலாடினேன். அடிய நினைவாடினேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையில் உன்னிலாடினேன். அடிய நினைவாடினேன். உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக் கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை
புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணவில் இறை முடிவலாடினேன். அடியில் நினைவாடினேன். நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருகோணம் மாறும். நிதமான வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருகோணம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே உந்தன் வார்த்தைகளை உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே உந்தன் வார்த்தைகளை உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறை முடிவலாடினேன். அழியில் நினைவாடினேன். ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன். மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பேன். ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன். மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பேன். உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா இறைவா வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணவில் இறை உன்னிலாடினேன். அடியில் நினைவாடினேன். காத உறவில் நிறைவான உணர்வில் இறை உன்னிலாடினேன். அடியில் நினைவாடினேன். உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை புதிதானது தினம் புதிதானது. உடையேற்று கொண்டேன் ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறை உன்னிலாடினேன். அடியில் நினைவாடினேன்.
இரண்டாம் வாசக முன்னுரை. இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாகிய இறைமகன் இயேசு தம் மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர இவ்வுலகில் அவதரித்த போது இரத்தமும் சதையும் கொண்ட சாதாரண மனித உருவிலே அவர்களோடு உறவாட திருவுளம் கொண்டார். சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை தனது சாவினாலே அழித்து அடிமைப்பட்டிருந்த தம் மக்களை விடுவித்தார். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருந்த கிறிஸ்து வானதூதருக்கு துணை நிற்காமல் ஒருவரானார் என்று திருத்தூதர் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் எடுத்துரைப்பதை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருமுத்துக்கள் 14 முதல் 18 வரை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருமுத்துக்கள் 14 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. இம்மீட்டே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று
அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாட புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்றை கொண்டிருந்தவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டுடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரை, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்போற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவெளியின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கின் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடைக்கல அன்னையினுடைய இந்த ஒரு அற்புதம் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலில் நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டிப்பட்டி என்ற இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இந்த அடைக்கல அன்னையினுடைய கோயிலில் இல்லை. பல பங்குகளிலிருந்தும் இறைமக்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு இந்த அடைக்கல அன்னையை நாடி வந்திருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, இயல்பாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அடைக்கலம் யார் என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயும் துணை நலத்தோடு நிற்கும் தந்தையும் அடைக்கலமாக இருப்பார்கள். ஒரு குழந்தையினுடைய இந்த பெற்றோர் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு குழந்தை சமூகத்தில் வளர்ந்து வருகின்ற பொழுது அறிவு என்ற ஒரு அடையாளத்திற்காக அந்த குழந்தைக்கு வளர்நிலையில் அடைக்கலமாக இருப்பது ஆசிரியர்கள். ஒரு வளர்ச்சியின் பாதையில் கல்வி பயின்ற பின்பு அல்லது பயின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் இன்னும் எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய நிலையில் ஒரு நம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடைக்கலமாக இருக்கக்கூடியவர்கள்
பெற்றோர்களையும் இந்த ஆசிரியர்களையும் கடந்து சமூகத்தில் பார்க்கக்கூடிய சான்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என இப்படி எண்ணற்றவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடைக்கலமாக வந்து செல்வார்கள். கடந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் இந்த அடைக்கலமாக வரக்கூடியவர்கள் எவ்வளவு தூரம் நம்மோடு பயணிப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய நாமும் சொல்லுவோம், இன்னும் பலரிடத்தில் கேட்டாலும் சொல்லுவார்கள், முடிந்து போய்விட்டது என்று. ஒரு கட்டம் வரைக்கும் தான் பெற்றோர்களும் வருகிறார்கள், ஒரு சூழல் வரைக்கும் தான் ஆசிரியர்கள் வருகிறார்கள், நண்பர்கள் வருகிறார்கள், உறவினர்கள் வருகிறார்கள். அன்பு என்ற ஒற்றை நிலை அது பெற்றோர்களுக்கு எப்பொழுதுமே இறுதி வரை இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இறப்பு என்று ஒன்று வருகின்ற பொழுது ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பிள்ளையோ மகனோ மகளோ தனக்கென்று ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கடந்து விட்டார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த இடத்தில் யார் அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது அங்கேதான் நமக்கான ஒரு விடயம், கடவுள் என்ற ஒரு பார்வை. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் நாம் ஒரு நிறைவை நோக்கி, ஒரு முழுமையை நோக்கி, ஒரு மகிழ்வை நோக்கி, ஒரு தேவையை நோக்கி, ஒரு அமைதியை நோக்கி நாம் நகர்ந்து செல்கிறோம். நாம் எவ்வளவுதான் நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய பயணத்தில் பெற்றோர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும், உறவினர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும், அல்லது நண்பர்கள், தோழர்கள், இன்னும் சுற்றத்தார் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும், ஒரு முழுமையான நம்பிக்கையினுடைய உணர்வு என்பது எங்கு இருக்கிறது என்றால் அது கடவுளை நோக்கிய பார்வையில் இருக்கிறது. அந்த கடவுளை நோக்கிய பார்வையில் வருகின்ற பொழுது, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அடிப்படையில் சிந்திக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு முன் நம்பிக்கையின் அடையாளமாக, ஆற்றலின் அடையாளமாக, அடைக்கலத்தின் அடையாளமாக திகழ்கிறாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் நாம் அனைவருமே ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறையில் நான் இருக்கிறேனா, இல்லை கடவுள் சார்ந்த அணுகுமுறையில் நான் இருக்கிறேனா? உட்கார்ந்துருங்க தம்பி. நீங்க இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறை என்பது நம்முடைய மனித வாழ்க்கையில் நம்மை எந்த திசையில் நகர்த்தி செல்கிறது, அல்லது ஒருவேளை என்னுடைய கடவுள் சார்ந்த அணுகுமுறை என்பது என்னை எந்த பாதையில் வழிநடத்தி செல்கிறது என்பதை சிந்திப்பதற்கு அன்னை மரியாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சான்றாக, அடையாளமாக திகழ்கிறாள். இயல்பாக நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. கடவுள் சார்ந்த அணுகுமுறை என்றால் அவரது திருவுளத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுப்பது. இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறை என்றால் என்னுடைய மனம் சொல்லுகின்ற போக்கில் என்னை செயல்படுத்துவது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் சார்ந்த அணுகுமுறையை நான் எடுக்கிறேன் என்றால் நான் என்னை கடந்து கடவுள் என்னை எப்படி இயக்க விரும்புகிறாரோ அதற்கு நான் என்னை கொடுப்பது. இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறை என்றால் நான் எனக்குள் சிந்தித்து என்னுடைய மனம் சொல்லுகின்ற போக்கில் நான் செல்வது. எனவேதான் வள்ளுவ பெருமான் அழகாக ஒரு குறள் வழியாக சொல்லுவார், சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரியின் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று சொல்லுவார். ஐம்பொறிகளையும் மனம் போன போக்கில் செலுத்தாமல் நன்மையின் பக்கம் திருப்புவதுதான் அறிவு என்று சொல்லுகின்றார். நன்றின் பால் என்றால் நன்மையின் பக்கம்.
அப்ப நன்மையின் பக்கம் என்று சிந்திக்கின்ற பொழுது அங்கே நமக்கு முன் இருக்கக்கூடியவர்கள் யார்? கடவுள். கடவுள் அடையாளப்படுத்திய இயேசு, இயேசுவை அடையாளப்படுத்திய அன்னை மரியாள், தூயவர்கள், சான்றோர்கள். இந்த அடிப்படையில் சிந்திக்கின்ற பொழுது இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை முறையினுடைய நீரோட்டத்தில் இந்த உலகம் சார்ந்த அணுகுமுறையை நான் எடுக்கின்ற பொழுது நான் சுயநலம் என்ற வட்டத்திற்குள் வந்து விடுகிறேன். நான் என் சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் அல்லது குடும்பத்தை தாண்டி சற்று இரத்த உறவு அல்லது சாதிய உறவுகள் என்ற அடிப்படையில் அமைந்துவிடும், அவ்வளவுதான். ஒருவேளை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்க எல்லாருமே கடவுளுடைய திருவுள்ளத்தினுடைய அணுகுமுறைக்கு தான் நாங்க எங்களை கொடுக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கிடுவோமே. இங்க இருக்கக்கூடிய தந்தையர்களை யாராவது ஒருத்தர் இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, 10 ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணும், ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு உடனடியாக கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6 அருமை, கைத்தட்டிடுவோமே மகிழ்ச்சியோடு. மிகவும் சிறப்பு. ஒரு 6-7 பேர் கை தூக்குறீங்க. ஆனா உள்ளத்தினுடைய நீரோட்டத்தில் ஒரு வாய்ப்புப்பா பயன்படுத்திக்கோங்க. உள்ளத்தினுடைய நீரோட்டத்தில் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தா 10,000 கொடுக்கணுமா? அது எப்படி சாத்தியமாகும்? ஐயோ போச்சு, இந்த சாமியாருக்கு வேற வேலையே இல்லையா? இவர் கண்ணுல பற்றவே கூடாது, இந்த பக்கம் வந்து அப்படி மறைச்சிட்டு நான் இல்ல அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய உணர்வுகள் வந்து நிறைய நேரத்துல வரும். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இது ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். நான் இன்றைக்கு நம்முடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு முழுமையான நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த கடவுள் சார் அணுகுமுறைக்கு வைக்கப்படுகின்ற நம்பிக்கையாக இருக்கிறதா என்று ஒரு அடிப்படை கேள்வி இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டும். அடைக்கல அன்னை நம்ம எல்லாருக்குமே அடைக்கலம், தேடி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அடைக்கலம், தேடி வரக்கூடிய அத்தனை பேருடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை ஒரு அடைக்கல தாயாக நான் இன்றைக்கு பாவித்து பார்க்கிறேன், நம்புகிறேன் என்றால் அந்த அன்னை மரியாதை எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாள்? அவருடைய வாழ்க்கையில ஒரு 3 விடயங்கள், நிறைய விடயங்களை சிந்திக்கலாம், ஒரு 3 விடயங்கள் இயல்பாக நாம் சிந்தித்து நகர்ந்து செல்லலாம். 1, இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஆம் என்று சொல்லி அனுமதித்தது. இந்த அன்னை மரியாள் ஏதோ இங்கே தூதுவர்கள் வழியாக வந்து, காவல் தூதர் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டது என்ற அடிப்படையில், கபிரியேல் தூதர் சொன்னார் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல. இந்த அன்னை மரியாள் அந்த யூத பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் இயல்பாகவே அந்த பெண்கள், யூத பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை கடவுளுக்கு கன்னியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது எல்லாரும் செய்தாங்களா தெரியாது, ஆனால் அன்னை மரியாள் அதை செய்தாள். தன்னை தூயவளாக கன்னியாக கடவுளுக்கு தன்னை கையளித்தாள், கொடுத்தாள். எனவேதான் அவர் கோயிலில் அதிகமான நேரத்தை செலவழித்தாள் என்று ஒரு பதிவு உண்டு. அப்ப தன்னை இந்த திருமணத்திற்கு முன்பாக, யோசேப்போடு கூடிய அந்த திருமணத்திற்கு முன்பாகவே தன்னை முழுமையாக கடவுளுக்கு கொடுத்தவளாக இருக்கிறாள் என்பதில், அந்த யூத மரபினுடைய அடிப்படையில் தன்னை கொடுத்தவளாக இருக்கிறாள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதனுடைய அடிப்படையில் அந்த பின்புலத்தில் என்று பார்க்கின்ற பொழுது அவள் சொல்லிய ஆம் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் உம் சொற்படியே ஆகட்டும் என்ற அந்த சொல்லினுடைய அடிப்படையில் முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறது, நீர் இயக்கிக் கொள்ளும், நீர் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நீர் இந்த பக்கம் நடந்து போறேன்னு சொல்றீங்களா, அந்த பக்கம் நடந்து போறேன். கனவில் ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கப்பட்ட பொழுது எகிப்துக்கு நகர்ந்து செல், அந்த இடத்திற்கு செல் என்று ஒவ்வொரு இடமாக சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இங்கே தன்னுடைய துணைவரோடு அந்த குழந்தையும் தாங்கி கொண்டு சென்றாளே. அங்கேயே போகணும், இங்கேயே இருந்து விடுவோமே, எவ்வளவு நடக்க முடியும்? இன்னைக்கு வண்டியில வேகமா வந்துருதோம், எவ்வளவு நடக்க முடியும்? நடக்கலாம் முடியாது, என்னால முடியாது என்று எந்த சலனத்தோடு கூடிய எதிர்மறை வார்த்தைகளோ எதிர்மறை உணர்வுகளோ இல்லாமல் பணிக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் எழுந்து குழந்தையை தூக்கி கொண்டு நகர்ந்து செல்லுங்கள் என்று பணிக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் அப்படியே நகர்ந்து சென்ற ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தினுடைய அணுகுமுறை இல்லாமல் கடவுளுடைய அணுகுமுறையிலே அந்த நம்பிக்கை உணர்வோடு அப்படியே கொடுக்கக்கூடிய ஒன்று. அதெல்லாம் சொல்லுவாங்க, நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு 80 கல்மைல் தொலைவு.
பெத்லஹேமிலிருந்து எகிப்துக்கு 40 கல்மைல் தொலைவு. அப்ப 80 40 கூட்டுனா 120. அப்போ எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு 120 கல்மைல் தொலைவு. அப்படிதானே? 120 கல்மைல் தொலைவுக்கு அங்க போன்னு சொல்லும் பொழுது போறாங்க, இங்க போன்னு சொல்லும் பொழுது போறாங்க. எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் பொறுமையோடு நகர்ந்து செல்கிறார்கள். அந்த நகர்ந்து செல்லக்கூடிய பாதை, இடங்கள் எல்லாவற்றிலுமே அவர்களுக்கு இடர்பாடுகள். ஏரோது கொக்கரித்துட்டு இருக்கிறாப்ல, அந்த குழந்தையை கொன்றே விட வேண்டும் என்று கொக்கரித்து ஒற்றர்களை அனுப்பி விடுகிறார்கள். ஒற்றர்கள் அங்கே வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. போற பாதையில இயற்கையினுடைய சீற்றங்கள் இருந்திருக்கும், கள்வர்களுடைய ஒரு அச்சுறுத்தல்கள் இருந்திருக்கும், விலங்குகளுடைய அச்சுறுத்தல்கள் இருந்திருக்கும். இப்படி பல்வேறு விதமான இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் கூட நான் கடவுளுடைய திருவுளத்திற்கு என்னை முழுமையாக கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு எந்த விதமான எதிர்நிலை மன உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல் அப்படியே இது கடவுளுடைய வார்த்தை, அந்த கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் பயணம் செய்கிறார்கள். கடவுள் அவர்களை வழிநடத்துவார், கடவுள் அவர்களை எல்லா நிலைகளிலுமே பாதுகாப்பாக வழிநடத்துவார், அந்த குழந்தையை பாதுகாப்பார் என்ற ஒரு அடிப்படை உணர்வோடு நகர்ந்து சென்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த நம்பிக்கை உணர்வு, ஒருவேளை இந்த அடைக்கல் அன்னையை நம்பிக்கையோடு நாம் நாடி வந்திருக்கிறோம் என்றால், இந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எனக்கு இந்த அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை உணர்வு, அந்த முழுமையான நம்பிக்கை உணர்வு அவர் இருக்கிறார் ஐயா. அவர் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நிச்சயமாக எனக்கு இதை பெற்று தருவார், என்னை பாதுகாப்பார் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் எழுகிறது என்றால் அதுதான் நிறைவு, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான அற்புதமான ஒரு கொடை என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நான் இங்க வந்தேன், எனக்கு 10,000 வேணும், அது கொடுத்தார் என்பது அல்ல. எனக்கு நகை வேணும்னு நினைச்சேன், நகையை கொடுத்தார் என்பது அல்ல. இங்கே ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன், வீடு கட்டுறதுக்கு சூழல் கிடைச்சதுங்கிறது அல்ல. அது அல்ல, அது பொருட்கள் சார்ந்தது. இங்கே உள்ளம் சார்ந்த நம்பிக்கை உணர்வு. இந்த உள்ளம் சார்ந்த நம்பிக்கை உணர்வில் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும். இந்த உள்ளம் சார்ந்த நம்பிக்கை உணர்வில் மட்டும்தான் அமைதி பிறக்கும். இந்த உள்ளம் சார்ந்த நம்பிக்கை உணர்வில் மட்டும்தான் நன்மை செயல் பிறக்கும். இந்த நன்மை செயல்தான் அன்னை மரியாளிடத்தில் காண கிடந்த 2வது அடையாளம். இந்த நன்மை செயல் இயேசுவை குறித்து பேதுரு சொல்லுகின்ற பொழுது, திருத்துதர் பணி 10வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லப்படுகின்ற செய்தியினுடைய அடிப்படையில் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அன்னை மரியாளிடத்தில் உதித்த உணர்வு. கடவுள் நன்மையின் அடையாளம் என்றால் எனது வாழ்க்கை நன்மையின் செயலாக மாற்றப்பட வேண்டும். எனவேதான் அந்த அன்னை மரியாள் தேவையில், கானா ஒரு திருமணத்திலே ஒரு தேவை எழுந்த பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தரமான அந்த பானம் கொடுக்கப்பட வேண்டும், தரமான உணவு பகிரப்பட வேண்டும், எல்லாருக்கும் சமநிலை உணவு பகிரப்பட வேண்டும், யாருக்கும் இல்லாமை என்ற ஒரு சூழல் எழுந்துவிடக் கூடாது என்ற அந்த தேவையை உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் இயேசுவிடத்திலே முறையிடக்கூடிய ஒரு நபராக வந்து நிற்கிறாள். இல்லப்பா, தீந்து போயிட்டப்பா, இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், கொடுத்துடணும்லப்பா என்று முறையிடக்கூடிய அந்த உணர்வில் வெளிப்படுத்தப்பட்ட நன்மை செயல். அந்த நன்மை செயலுடைய உச்சம் எங்கே இருக்கிறது என்றால், தான் ஈன்றெடுத்த, தன்னுடைய வயிற்றில் தாங்கி உரு கொடுத்து ஈன்றெடுத்த அந்த இயேசுவை கொடூரமாக தன் கண் முன்னாலேயே அப்படியே கொன்று குவிக்கக்கூடிய நிலையில் சிலுவையில் அறைகின்ற பொழுது, அந்த ஆணியால் குத்தி ஊடுருவுகின்ற பொழுது, ஈட்டியால் குத்தி ஊடுருவுகின்ற பொழுது, முள்முடியால் சூட்டுகின்ற பொழுது, காடையை குடிக்க கொடுக்கின்ற பொழுது, அங்கே காரி உமிழ்கின்ற பொழுது, எள்ளி ஏளனம் செய்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இது இறைவனுடைய திருவிழா, இந்த இறைவனுடைய திருத்துள்ளத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய மகனை நான் தற்கை அளிப்பு கொடுக்கிறேன், அதுல போயிட்டு ஏன் இப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்க கூடாது. அது கேட்டால் அது அவநம்பிக்கையினுடைய அடையாளமாக மாறிவிடும், அது கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிரான ஒரு உணர்வாக மாறிவிடும். எனவே அன்னை மரியாள் அந்த பயணத்திலும் அமைதியோடு அங்கே சென்றவள், அந்த இறப்புக்கு பின்பாக தன்னுடைய மடியில் அந்த மகனை ஈன்றெடுத்த மகனை வைத்திருக்கின்ற பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள், எவ்வளவு கொடூரமான அந்த வேதனை அடைந்திருப்பாள். ஆனால் அந்த வேதனையையும் கடந்து, அந்த துன்பத்தையும் கடந்து, இது இறைவனுடைய திருவிழம். இந்த அணுகுமுறைதான் கடவுள் சார்ந்த அணுகுமுறை. ஆனா இன்னைக்கு நாம இந்த கடவுள் சார்ந்த அணுகுமுறையை வச்சிருக்கிறோமா?
இன்னைக்கு சின்ன துன்பம் வந்தாலும் கூட புலம்பி தீர்க்கின்றோமே. எத்தனை பேரை நாம் அவதூறாக பேசுகிறோம், எத்தனை பேருடைய பெயரை கெடுப்பதற்கு நாம் முன்வருகிறோம், எவ்வளவு கலங்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் இன்றைக்கு எதிர்மறை உணர்வுகளை நாம் உளவியல் அடிப்படையில் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த சிக்கல்கள் எல்லாம் இன்றைக்கு பின்னி பிணைந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய தடையாக இருக்கிறது என்றால், சமூகத்தில் இயல்பாக சக மாந்தர்களோடு பழகக்கூடிய, உறவார்ந்து அணுகக்கூடிய, அவருடைய தேவை உணர்ந்து செயல்படக்கூடிய, நம்பிக்கை ஊட்டக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு அரவணைப்பை காட்டக்கூடிய, ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடிய நபர்களாக நாம் இல்லாமல் போகிறோம் என்றால், இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய அணுகுமுறை உலகு சார் அணுகுமுறையா, கடவுள் சார் அணுகுமுறையா? அன்னை மரியாள் கொண்டிருந்த தாழ்ச்சி என்றது மூன்றாவது பண்பு. கடவுள் முன் நான் ஒன்றுமில்லை, கடவுள் முன் நான் தூசி என்று உணரக்கூடிய அந்த தாழ்ச்சி என்ற மன உணர்வு இருந்த காரணத்தினால்தான் கடவுளுக்கு எதிராக ஒரு நேரத்திலும் கூட அவள் செல்லவில்லை. என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவர் எப்படி ஏற்கிறாரோ ஏற்கட்டும், அவர் என்ன சொல்றாரோ கேட்போம், எந்த இடத்துக்கு போக சொல்றாரோ போவோம், எப்படி செயல்படணும்னு விரும்புகிறாரோ அதன்படி செயல்படுவோம் என்ற அந்த தாழ்ச்சியினுடைய உணர்வினுடைய அடிப்படையில், நம்பிக்கை உணர்வின் அடிப்படையில், நன்மை செயலின் அடிப்படையில், தாழ்ச்சியின் அடிப்படையில் இந்த அன்னை மரியாள் இங்கே முழுமையாக கடவுள் சார் அணுகுமுறைக்கு தன்னை கொடுத்தாள் என்பதுதான் உண்மை, என்பதுதான் அடிப்படை, என்பதுதான் நமக்கான அடையாளம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் இந்த அடைக்கல அன்னையினுடைய இந்த அற்புதம் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு தேவைகளை இந்த அன்னை மரியாள் நிறைவு செய்து கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான கோவிலில் நாம் இங்கே குழுமி வந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உணர்வு, என்னுடைய வாழ்வில் நான் உலகுசார் அணுகுமுறையை விடுத்து கடவுள் சார் அணுகுமுறைக்குள் என்னை தகவமைத்துக் கொள்வேன், என்னை உறுதி செய்து கொள்வேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் எடுத்து செல்வோம். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர் அன்னை மரியாள் வழியாக உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இறுதியாக அன்பிற்கினியவர்களே, அண்மையில் ஒரு இடத்தில் அருளுரையில் சொல்கின்ற பொழுது ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்டினேன். அந்த நிகழ்வை மட்டும் சுட்டிக்காட்டி முடிக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகம் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நீங்களும் நானும் ஏதோ ஒரு நிலையிலே, ஏதோ ஒரு இடத்திலே, ஏதோ ஒரு நேரத்திலே, ஏதோ ஒரு சூழலிலே என்னை அன்பு செய்ய யாராவது இருக்க மாட்டார்களா? என்னோடு பேசுவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா? எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா? எனக்கு அடைக்கலம் தருவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா? என்னுடைய வாழ்வினுடைய அன்றாட துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா? என்னை வழிநடத்தி செல்வதற்கு நான் வீழ்ந்து கிடக்கிறேன், முகவரி இழந்து கிடக்கிறேன், உரிமை இழந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி கரம் பிடித்து என்னை வழிநடத்தி செல்வதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய நிலை என்பது குழந்தைகள் தொடங்கி முதியோர் வரைக்கும் இன்றைக்கு நிறைவேறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாம் அடைக்கல அன்னை நமக்கு அடைக்கலமாக இருப்பது போல மற்றவர்களுக்கு நாம் அடைக்கலமாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அன்னை தெரேசாள், தூய அன்னை தெரேசாள் ஆஸ்திரேலியா நாட்டிலே மெல்போர்ன் நகருக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு ஏழை பெண்மணியினுடைய வீட்டிற்கு முன்பாக நிற்கிறாள். பார்க்க வேண்டும் என்று, நீண்ட காலம் கழித்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செல்கிறாள். ஆனால் அந்த வீட்டிற்கு முன்பாக எந்த சலனமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை, எந்த விளக்கும் எரியவில்லை. அமைதியாக இருள் சூழ்ந்து கிடக்கிறது. வீட்டிற்கு முன்பாக செடிகள் எல்லாம் தாறுமாறாக வளர்ந்து கிடக்கிறது. யாராவது இருக்கிறார்களா என்ற அடையாளம் கூட இல்லை. அன்னை தெரேசா அவர்கள் அந்த இல்லத்தினுடைய கதவை திறந்து உள்ளே செல்கிறாள். இருளாக இருக்கிறது. அங்கே அந்த பெண்மணியானவள் ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாள். ஏமா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ வீட்டில் இவ்வளவு குப்பைகள் கொட்டுறை எல்லாம் கேட்டுட்டு ஒரு விளக்குமாறு எடுத்து துடைக்க ஆரம்பிக்கிறாங்க, கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, தயவு செய்து செய்யாதீங்க, விட்டுட்டு போங்க, நீங்கள் யார் இதை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்னை தெரேசாள் அவர்கள் பொறுமையோடு அந்த வார்த்தையும் கேட்டுக்கொண்டு அந்த இல்லத்தை தூய்மைப்படுத்துகிறாள். தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கை பார்த்தவுடன், அம்மா இங்கே தான் ஒரு விளக்கு இருக்கலாமா, அந்த விளக்கையாவது நீங்கள்
ஏற்றி வைத்திருக்கலாமே, கொஞ்சம் இருள் இல்லாமல் ஒளியா இருந்திருக்குமே சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்லுகின்றாள், எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? என்னை பார்க்க யார் வருகிறார்கள்? அனாதையாக ஆதரவற்ற ஒரு நபராகத்தானே நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு இந்த இருள் பழகிவிட்டது, நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றாள். ஆனால் அன்னை தெரேசாள் தூயவள் சொல்லுகின்றாள், அம்மா, நாளிலிருந்து நான் ஒரு நபரை, எங்களுடைய சபையினுடைய ஒரு சகோதரியை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவங்க உங்களோடு உட்காந்து பேசுவாங்க, உங்களோடு இருப்பாங்க, உங்களோட நேரத்தை செலவழிப்பாங்க. அப்படி விட்டா, அப்படி அனுப்புனா நீங்க இந்த விளக்கை ஏற்றுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி என்று சொல்லுகிறாள் அந்த பெண்மணி. பல நாட்கள் அன்னை தெரேசா தன்னுடைய சபையினுடைய சகோதரிகளை அந்த இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு நாள் அந்த பெண்மணி சொல்லுகிறாள், போதும், நீங்கள் வந்தது போதும், நான் எழுந்து விட்டேன். தொடக்கத்தில் வந்து அந்த பெரிய வயதான அந்த சகோதரி இடத்திலே சென்று சொல்லுங்கள், அந்த தாய் ஏற்றி வைத்த விளக்கு அணையாமல் அதை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று செய்தியை சொல்லி அனுப்புகிறாள். அன்பிற்கினியவர்களே, இருள் சூழ் உலகத்தில் பேரொளியாக உதித்த இயேசு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே அந்த இயேசுவினுடைய ஒளி அடைக்கல தாயின் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வழியாக எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கப் பெறும்படியாக வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்று நம்ம ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள் நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைத்து நாம் ஜெபிப்போம். தந்தையின் திருவுளம் நிறைவேற்றும் வந்த தெய்வமே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் நீர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை சீரோடும் சிறப்போடும் செய்ய நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் வேண்டி திருச்சபை மக்களை நீதியோடும் விசுவாசத்தோடும் வழிநடத்த உமது தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பொழிந்திட வேண்டுமென்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகாளும் வேந்தனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட படியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்யவும், மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக வாழவும், வருகிற தேர்தலில் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி ஆட்சி செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தர மக்களின் உள்ளங்களை தயார்படுத்தவும், தெளிவான எண்ணத்துடன் வாக்களிக்கும் மனநிலையை தந்தருள அருள் வேண்டி புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ உன் தாய் என்று மொழிந்த இயேசுவே, உன் அன்னையை நாடி தேடி வந்து ஜெபிக்க வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நீர் உம் அன்னையின் வழியாக நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் நீர் எங்களின் தேவைகளை அறிந்து நாங்கள் பலன் பெற்று வாழவும், உமக்கு சான்று பகரும் பிள்ளைகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மோசையோடு இருந்து வழிநடத்திய அன்பு தந்தையே இறைவா, உமது அடைக்கல அன்னையின் கோபுர அர்ச்சிப்பு விழா திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் எடுத்து செய்யும் அனைத்து செயல்களிலும் யாதொரு தடையும் இன்றி நடக்க அவர்களோடு இருந்து வழிநடத்தவும், உம் இறைமக்கள் பிரசன்னம் அவர்களோடு இருக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவரே எம் இறைவா, இவ்வூர் மக்கள் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உன் மீது கொண்டுள்ள விசுவாசத்தினால் நற்பலன்களை பெற்று வாழவும், அவர்களின் தொழில் முயற்சிகளையும் உழைப்பையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும்
ஆலயம் தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளின் விண்ணப்பங்களையும் கனிவாய் செவிசாய் தருள வேண்டும் என்றும் புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் ஆண்டுடைய பார்க்கத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நன்மைகளினால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவரே, அதிசய என்னை தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயுடைய பிள்ளைகளாய் உம்மை கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இது இரக்கம் கொண்டு அதன் மூலமாய் உம்மை சார்ந்து நாங்கள் எந்நாளும் வாழ்ந்து அதன் மூலமாய் உம்முடைய இறை ஆசிரியில் நாங்கள் மகிழ்ந்திருக்க இறையருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவர், உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்களதை கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளை கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவர், கனிகளை கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மனதும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் மனக்கும் ஆசையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டே ஏற்றிடுவி என்னவரே, தந்துவிட்டே ஏற்றிடுவி என்னவரே. உலகெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவர், உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான அந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உலகம் வாழ்வு வரவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டுமென திருவிழமானீரே. திரு அவை அக்களை போடு ஒப்பு கொடுக்கிற காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன்
இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரவேல் மக்களுக்கு சாட்சி எனவும் மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்வோடு எதிர்கொள்ளச் சொல்லுகிற நாங்கள் வானதூதர்களோ புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுவே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறைகிறது வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனுடைய மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்ப்பிருக்கிற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். முத திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களை மன்றாடுகிறோம். இவ்வலியினால் நீ உளம்கணிய திருவளமானீரே. இவ்வாறு உம்முடைய திருமகனுடைய திரு உடல் பெரு இரத்தத்தால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்,
இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அடைக்கல அன்னை, எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திரு நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீ இந்த உலகுக்கு எல்லா நல்ல காரியங்களையும் செய்து வருகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஜெபிப்போமாக. உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். அடைக்கலத்தாய் பெற்றெடுத்த அமைதி இவர்தான் நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வாழ்கிறார். இவரை சார்ந்து வாழ வந்திருக்கிற நாம் அனைவருமே பெறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அமுதே கோதுமை மணியே, அருளை இறையே திராட்சை கொடியே, இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தே, வானின் திருமகனே உயிரில் கலந்துவிடு. அன்பையமுதே கோதுமை மணியே, அருளை இறையே திராட்சை கொடியே, இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தேன், வாணி திருமகனே உயிரில் கலந்துவிடு.
மணியே அருளிரை திராட்சை கொடி இயேசு தெய்வமே உன்னை சரணடைந்தேன் தானி திருமகனே உயிரில் கலந்தவிடு. மரியே வாழ்க, அடைக்கல தாயே வாழ்க. அடைக்கல தாயே வாழ்க. கொஞ்சம் மகிழ்ச்சியோடு சத்தமாய் அடைக்கலை தாயே வாழ்க, தாயே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தாயே வாழ்க. தாயே வாழ்க. எங்கள் ஊரின் காவலியே வாழ்க, எங்கள் ஊரின் காவலியே குடும்பத்தின் காவலியே வாழ்க, குடும்பத்தின் காவலியே மரியே வாழ்க. மரியே வாழ்க. கண்களை நாம் மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அடைக்கல தாயின் வழியாய் பெற்றிருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றி கூறக்கூடிய நேரம். வியத்தகு செயல்களால் நம் அனைவரையும் மீட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மேலான கிருபைக்காக நன்றி கூறக்கூடிய நேரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். காலமெல்லாம் கண்ணின் மணிபோல் பாதுகாப்பதற்காய் நன்றி தகப்பனே. எங்களுக்காய் கழுமரத்தை சுமந்ததற்காய் நன்றி தகப்பனே. கழுமரத்தில் கரங்களை விரித்ததற்காய் நன்றி. கல்வாரி நோக்கி பயணித்து எங்களுக்காய் மரித்ததற்காய் நன்றி. உயிர்த்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்கள் அனைவரையும் மீட்டு கொண்டதற்காய் நன்றி. அடைக்கல் அன்னையினுடைய பிள்ளைகளாய் வாழச் செய்கிற மேலான கிருபைக்காய் நன்றி. அன்னையினுடைய பரிந்துரையினால் என் கணவனை ஆசிர்வதித்தமைக்காக நன்றி. என் மனைவியை புனிதப்படுத்துவதற்காய் நன்றி. என் பிள்ளைகளை வழிநடத்துவதற்காய் நன்றி. என் பெற்றோர்களுக்கு ஆசியை பொழிவதற்காய் நன்றி. தொழில் காரியங்களோடு உடன் இருப்பதற்காய் நன்றி. எம் ஊரில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி. அன்னையினுடைய திருப்பாதத்தை நாடி தேடி வருகிற எல்லா பிள்ளைகளையும் இதுவரை நீர் ஆசிர்வதித்தமைக்காக நன்றி. புனித அம்புரோசியார் சொல்லுவதை போல உங்களுடைய தேவைகளிலே அன்னை மரியாளை மனதில் நினையுங்கள், அவர் அத்துணையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய தாயை எங்களுக்கும் தாயாக சிலுவையில் நீர் விட்டு சென்றீரே, அந்த அடைக்கல தாயை இன்றைய நாளில் நம்பி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி. வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாய் ஆசிர்வதிக்க போவதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற வார்த்தைக்கு ஏற்ப பேரிரக்கத்தின் வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே உணரச் செய்வதற்காய் நன்றி தகப்பனே. அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்துவதற்காய் நன்றி. நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பதற்காய் நன்றி. விடுதலை வாழ்வை தருவதற்காய் நன்றி. வியத்தகு முறையில் எங்களை ஆசிர்வதிப்பதற்காய் நன்றி. ஆபத்து விபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்காய் நன்றி. குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காய் நன்றி, கொடுக்க போவதற்காய் நன்றி. திருமண காரியத்தை நடத்தியதற்காய் நன்றி, நடத்த போவதற்காக நன்றி. வாழ்க்கையில் நல்லதொரு வரனை அமைத்து கொடுக்க போவதற்காக நன்றி. பெற்றோரை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனை. நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காய் நன்றி. அரசு தேர்வில் வெற்றி பெற கிருபை செய்ததற்காய் நன்றி.
ஆண்டவரே, இது அடைக்கல அன்னையினுடைய அருள் தலத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. என்றென்றைக்கும் உடைய தெய்வீகம் நிறைந்த பிரசனம் சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் இருந்ததை போல இதோ இந்த அருள் தலத்தின் நிறைவாய் பொங்கி ஒளிய செய்கிற மாபெரும் கிருபைக்காய் நன்றி. இந்த நாள் நிகழ்வை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காய் நன்றி. இந்த நிகழ்வு சிறப்பாய் நடைபெற வேண்டும் என்பதற்காய் அனைத்து வலைகளிலும் பங்கு தந்தையோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அவர்கள் நீட்டி இருக்கக்கூடிய பொருளாதார உதவிகளுக்காய் நன்றி. உடனிருப்பிற்காய் நன்றி தகப்பனே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. உனக்கு வருங்கால வளமையானதா இருக்கும். நீ உயர்வா என்று தாழ்ந்து போக மாட்டாய். நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று ஆசின் சின்னமாய் எங்கள் அனைவரையும் உயர்த்தப் போவதற்காய் நன்றி தகப்பனே. தூய கரத்தின் வல்லமையினால் எங்கள் அனைவரை நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. விலையேற பெற்ற பிள்ளைகளாய் உருவாக்கியதற்காய் நன்றி. உள்ளங்கைகளுக்குள்ளாய் பொறித்து வைத்ததற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சீயோன் மலை போல் என்று உயர்ந்திருக்கக்கூடிய அருளின் ஆசியை கொடுப்பதற்காய் நன்றி. மலை தேனினால் நிறைவடை செய்வதற்காய், உயர்தர கோதுமைகளினால் நிறைவடை செய்வதற்காய், செழிப்படைய செய்வதற்காய், கேதுரு மரங்களை போல உயர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுப்பதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டிவட்டியில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆலங்குளம் பங்கில் வாழக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காய் அன்னையினுடைய திருமுகத்தை உற்று நோக்கி வெளியூரில், வெளி மாநிலம், வெளிநாட்டிலிருந்து வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி தகப்பனே. தூய கரத்தின் வல்லமையினால் அனைவரையும் பேணி பராமரிப்பதற்காய் நன்றி. ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் வழங்கக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. தூய் ஆவியினுடைய வல்லமையினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் என் பிள்ளைகளுடைய உள்ளத்தை புனிதப்படுத்துவதற்காய் நன்றி. உயர்த்துவதற்காய் நன்றி. நிரப்புவதற்காய் நன்றி. அடைக்கல அன்னையினுடைய அன்பும் அருளும் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று உளமாற நன்றி செலுத்துகிற தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அருள் வரங்களை நிரப்பி எல்லையில்லா அன்பினால் எங்களை நிறைவுறச் செய்தருளும். ஆமென். மரியே வாழ்க, அடைக்கல தாயே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, தூய அடைக்கல அன்னை திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பங்குக்கு சென்ற ஜூன் மாதம் நான் வந்தேன். வந்த பின்பாக இந்த அடைக்கல அன்னையை பற்றி நான் பல்வேறு விடயங்களை கேள்வியுற்றேன். அதிலும் குறிப்பாக திருவிழா நாட்களிலே எண்ணற்ற பேருடைய பகிர்வுகள் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்தை தந்தது. அதிலும் குறிப்பாக அருள் தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் அவர் நேராக வந்து பார்த்து என்ன நடந்தது என்பதை அன்றைய அவர் வந்த நேரத்திலே மக்கள் மத்தியிலே மறைவுரை நேரத்திலே கொடியேற்றம் என்று நினைக்கிறேன், இதுதானே? ஆமாம், அன்றைக்கு அவர் அந்த நிகழ்வை சொன்னார். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. மேலும் அன்பிற்குரியவர்களே, இந்த வீரமா முனிவரோடு இந்த திருத்தலம் அதோடு சேர்ந்து வீரமா முனிவருடைய வரலாறோடு சேர்ந்திருக்கிறது என்பதையும் நான் கேள்விப்பட்ட போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அதிலும் பண்டாரகுளம் மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்பது இன்றைக்கு பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு இங்கிருந்து தப்பிப்போன காலை தான் காரணம், மாட்டு வண்டி தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். வீரமா முனிவர் இந்த பங்கிலே திருப்பலி, இந்த கோவிலே திருப்பலி நிறைவேற்றிவிட்டு வருகிற நேரத்திலே கல்வர்கள் கையில் பிடிபட்டு கொள்கிறார். அவர்கள் அவரை பிடித்து அவரிடம் இருக்கிறதை பறிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவருக்கு தமிழில் பேச தெரியவில்லை. அதனால் இவர் ஏதோ பூச்சாண்டி அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கொல்வதற்கு வழி பண்ணுகிறார்கள். அந்த நேரத்திலே அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவர் ஆண்டிப்பட்டி கோயிலுக்கு வந்தவர் என்று சொல்லி அவரை
பாதுகாத்திருக்கிறார். அவரை போன வண்டி தான் மறித்த பொழுது அந்த வண்டி இழுத்துக்கிட்டே போய் பண்டாரக்குளத்தில் போய் சேர்ந்ததாகவும், பண்டாரக்குளம் மக்கள் அங்கு இருந்தவர்கள் அந்த நேரத்திலே மனம் மாறியதாகவும் ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதையெல்லாம் கேட்ட பின்பாக உண்மையிலேயே எனக்கு இந்த அடைக்கல அன்னை ஆலயத்தின் மீது ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் புளியம்பட்டி அந்தோணியார் ஆலயத்திலே நான் களப்பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் பெரியார் தான் நமக்கு கடவுள். அந்த நேரத்தில் அப்படி ஒரு மண்டை கலந்து அடைஞ்ச நேரம் அந்த நேரத்தில் என்னுடைய குருத்துவ வாழ்வு, அதாவது சாமியாருக்கு படிக்கணுமா வேண்டாமான்னு நினச்ச நேரம், அந்த நேரத்தில் அந்த புளியம்பட்டி திருத்தலம் எனக்கு ஒரு டேன்பேக் ஒரு விஷயத்தை என்னை திருப்பி விட்டது. அதே போல் இந்த திருத்தலமும் இன்றைக்கு உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நான் இதை நினைத்து பார்க்கக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அந்த பின்னால் இருக்கிற அந்த பீடத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது. அவ்வளவு ஒரு அமைதி, அவ்வளவு ஒரு சாந்தம், நிறைவும் நிம்மதியையும் நான் பெற்றிருக்கிறேன். பல நேரத்தில் பல சிக்கல்கள் வருகிற நேரத்திலெல்லாம் நான் வந்து உட்கார்ந்து ஜெபித்திருக்கிறேன். அதனால் உண்மையிலேயே இது ஒரு அருள்தலம் என்பதை நான் உங்களுக்கு சாட்சியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லோரையும் விட நான் சொல்லுகிற சாட்சியம் என்பது என்ன சொல்லுவோம். அதனால் நான் சொல்லுகிற சாட்சியம் என்பது அது ரொம்ப வேலிடான சாட்சியம். அதனால் அன்பிற்குரியவர்களே, இந்த அது வந்த உடனே பாக்கிய செல்வம் சொன்னாப்புல எல்லாம் நல்லா இருக்குது, என்ன இவ்வளோ நாளும் மக்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இந்த ஆண்டிப்பட்டி திருத்தலம் இதுவரை மக்கள் கண்களுக்கு அடைபட்டு கொண்டிருந்தது. அதிலே மாதா எண்ணெய் வர வைத்து அந்த தலத்தை மக்களுக்கு எல்லோரும் வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பாக வந்த பங்கு தந்தையர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்து இந்த தலத்தை இன்றைக்கு மிக சிறப்பாக மாற்றி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக அன்பு தம்பி எஸ்.எம். அருள்ராஜ் அவர்கள் அவருடைய பணிகாலத்திலே இந்த திருத்தலத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார். அதனுடைய முத்தாய்ப்பாக தான் இந்த இரட்டை கோபுரங்கள். இது மே மாதம் திறக்கப்பட வேண்டியது நான் வருவதற்கு முன்பாக. ஆனால் அந்த நேரத்தில் வேலை முடியாமல் போனதனால் இது பின்னால் திறந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் இதை நிறுத்தி வைத்திருந்தோம். தந்தை அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள். அதன் பின்பாக நான் வந்ததிலிருந்து இன்றைய வரை எல்லா வேலைகளிலும் அவர் முன்னின்று இதை எடுத்து செய்து இந்த கோபுரம் இன்றைக்கு சிறப்பாக அமைவதற்கு முழு உதவிகளை செய்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்திலே இந்த கோயிலை யார் அர்ச்சிப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த போது, வேலை செஞ்சவரே அர்ச்சிப்பு செஞ்சிட்டா சந்தோஷம் தானே. ஏன்னா அவர் வேலை செய்திருக்கிறார், கஷ்டப்பட்டு அவ்வளவு நிதியை திரட்டி சிறப்பாக வேலை செய்திருக்கிறார். அவரே அர்ச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு செய்தேன். அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக நமக்கு இந்த நிகழ்வை நடத்தி தருவதற்கு, இந்த நிகழ்வை மெருகூட்டுவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த அன்புக்குரிய தம்பி எஸ்.எம். அருள்ராஜ் அவர்களுக்கு நமது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த கோபுரத்துக்கு அடிக்கல் நட்டியவர் நம்முடைய அன்பிற்குரிய தந்தை சகாயஜான் அவர்கள். நான் அவர்கிட்ட அன்றைக்கு பேசினேன், சொன்னேன், அண்ணாச்சி நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொன்னேன். தம்பி வந்துடுவோம் அப்படின்னாரு. நீங்கள் தான் அடிக்கல் நட்டுறீங்க, அதனால் மரியாதையாக வந்துடணும் அப்படின்னு சொன்னேன். அது நம்முடைய ஆண்டிப்பட்டி ஆலயத்திற்கு அடிக்கடி வந்தவர். இப்போ அங்கே பாளையங்கோட்டைக்கு போயிட்டார். அவர் கூப்பிடணும்னா பெரிய பாடு. அவருக்கு பங்குலேயே பெரிய வேலைகள் இருக்குது. அதனால தான் சிக்கல் ஆகி போச்சு. பக்கத்தில் தான் நம்ம கூப்பிட்டுக்கலாம்.
அண்ணாச்சி அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது மகிழ்வை தருகிறது. அவர்களுக்கும் நமது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நான் எப்பொழுதும் பாசத்தோடு தலைவா என்று அழைப்பேன். என்னுடைய அன்பிற்குரிய குருநாதர் அருட்தந்தை வி.கே.எஸ். அருள்ராஜ் அவர்கள் நாங்கள் குருமானவராக படிக்கிற காலத்திலிருந்து இன்று வரை எங்களை பாசத்தோடும் அன்போடும் வழி நடத்துகின்ற ஒரு அருமையான தந்தை. அவர்கள் இந்த நாளில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து நமக்காக சப்பரத்தை மந்திரித்து இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார்கள். தந்தை அவர்கள் வந்திருப்பது நமக்கு மகிழ்வை தருகிறது. தந்தைக்கு நமது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடை அறிவிக்கின்றோம். மேலும் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டீபன் அவர்கள் என்னிடம் எனக்கு பங்கு சாமியாக இருந்தவர். நான் குறும்படத்தில் சேரும்போது அவர்தான் எனக்கு பங்கு சாமியார். அவர்தான் நான் செமினேரியன் சாமியாருக்கு படிக்குங்கிற செய்தியை உலகத்துக்கு சொன்ன ஆள். அதுவரை யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் லீவுக்கு வந்துட்டோம்னா போதும், அங்கே தான் கர்த்தபுலூரில் தான் போய் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அவர் சொன்னது தான் செய்யணும். எல்லா விதத்திலும் சகலகலா வல்லவனாக வளர்த்து விட்டவர் அவர். அதனால் தந்தை அவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது மகிழ்வை தருகிறது. அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடை அறிவிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மறைவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணாச்சி எஸ்.ஏ. அந்தோணிசாமி அவர்கள் அவர்களிடம் நான் படிக்கிற காலத்திலேருந்தே அவர் எனக்கு 3 ஆண்டுகளுக்கு மூத்தவர். 4 ஆண்டுன்னு நினைக்கிறேன். 4 ஆண்டுக்கு மூத்தவர். ஆனாலும் எங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். ரொம்ப அன்பாக இருக்குதுன்னா இப்படி அவருடைய நேச்சரே அப்படி. இந்த பொத்தி வளர்க்குறதுன்னு ஒன்று உண்டுல்ல, பொத்தி வளர்க்குறது. அதே மாதிரி அவர் அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி படிக்கிற காலத்திலிருந்தே வளர்க்கிற ஒரு அருமையான மனிதர். அவர் இப்பொழுது நம்முடைய தென்காசி மறைவட்டத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த நாளிலே வந்து நம்முடைய இந்த கோபுரத்தை திறந்து வைத்து நமக்காக மன்றாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். என்னுடைய அருமை நண்பர் பாக்கிய செல்வன் படிக்கிற காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு காரியங்களில் எனக்கு ஒத்துழைப்பும் உதவியும் செய்து கொண்டிருக்கிறவர். தம்பி, சேர கீழே போட்டு உட்காரு, இல்லை சேர கீழே போடு, வெளியே போ. எனக்கு பல்வேறு காரியங்களிலே நாங்கள் நிறைய விவாதித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சமூகம் சார்ந்து மக்களுடைய நலன் சார்ந்து பல்வேறு காரியங்களை எடுத்து செய்கின்ற ஒரு நல்ல மனிதர். நான் எப்போவும்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது கஷ்டம்னா நான் அவர்கிட்ட தான் போவேன். அவர்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் மனசு ஃப்ரீ ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பர். அவர் யூபிலியை கொண்டாடுகிறார், 25வது ஆண்டை கொண்டாடுகிறார். தன்னுடைய குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டை கொண்டாடுகிறார். அது உண்மையிலேயே வியப்பான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் பல்வேறு காரியங்களை அவர் எடுத்து செய்திருக்கிறார், சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார். இந்த ஆண்டு நான் திருவிழாவுக்கே அவரை கூப்பிட வேண்டும் என்று நினைத்தேன். அந்த நேரத்தில் அவர் பூனேயில் ஒரு கூட்டத்திற்காக போய்விட்டார். அதனால் இந்த நாளில் கூப்பிட்டு வெள்ளி விழா கொண்டாடுகின்ற எமது அருமை நண்பர் பாக்கிய செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருட்தந்தை ஜோசப் ராஜன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அவர் எல்லா பக்கமும் போய் பிரசங்கம் வைத்து கொண்டிருக்கிறார். நம்ம மறை மாவட்டத்தை தாண்டி எல்லா பகுதிக்கும் சென்று கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன்.
இல்லை இது எப்படி அப்படின்னு கேட்டால் போதும். நான் ஒரு கோணத்தில் யோசிப்பேன், அவர் ஒரு கோணத்தில் யோசிப்பார். ஏன்னா எப்போவுமே நம்ம நினைக்கிறதான் சரின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுல்ல, என்ன அப்படி தானே? பல நேரங்கள் அதனால தான் பிரச்சனை ஆகுது. அதனால் தம்பிட்ட அடித்து, ஏன்னா தம்பி எப்படி அப்படின்னு சொன்னால் போதும், ஆனாச்சு இப்படி யோசிச்சா எப்படி அப்படின்னு சொல்லி அதற்கான வழிகாட்டுதலை நன்றாக தரக்கூடிய ஒரு அருமையான தம்பி. அவர் இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்திலையும் மறை மாவட்டத்தை தாண்டியும் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தந்தை அவர்களுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். இப்போ அந்த சேர் எடுத்துட்டு போறாங்க, உள்ள வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த பொம்பளை ஆட்கள்கிட்ட சொல்லுங்க, சேரை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க. உட்காரு, ஏமா ஏமா சேர் எடுத்துட்டு வெளியே போக கூடாது. அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக நம்முடைய அன்பிற்குரிய தந்தை ஜீவா அவர்கள் நான் இருந்த நெல்லை மாநகரினுடைய அடைக்கல அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த அடைக்கல அன்னை ஆலயம் அதுவும் 1700, அதாவது வீரமாமுனிவரோடு சம்பந்தப்பட்ட கோயில் தான். 1718 நினைக்கிறேன். ஆமாம், அந்த நேரத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது. அதுவும் இப்படி தான் இருளடைஞ்சு கிடந்தது. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் எல்லோருக்கும் தெரிய வருகிறது. அதற்கு காரணம் நம்முடைய அன்பு தந்தை ஜீவா அவர்கள். அவருடைய சிறப்பான பணி அங்கே சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு அடைக்கல அன்னையை தேடி மக்கள் வருகிற அளவுக்கு அங்கே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு அவருடைய அன்பு சகோதரர் ஃபாதர் இம்மானுவேல் என்று சொல்லி அவருடைய சொந்த உறவினர் வந்திருக்கிறாங்க. அவர் ஜெர்மனி நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். விடுமுறைக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்திலே நாம் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இருவரும் இந்த நாளிலே வந்து நம்மளோடு சேர்ந்து இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக அன்பிற்குரியவர்களே, அன்பு தம்பி சேவியர் வெங்கடாசலபுரம் பங்கு தந்தை, ஒரு அருமையான தம்பி. அவர் இந்த நாளில் நம்மோடு சேர்ந்து இந்த விழாவிலே பங்கேற்று நமக்காக மன்றாடி இருக்கிறார். வெங்கடாசலபுரம் திருத்தலத்தை சிறப்பாக இப்பொழுது யூடியூப்பும் இது எல்லாத்திலையும் செய்திகளை போட்டு இப்பொழுது அவர் பிரயாசப்பட்டு வளர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார். அவரை மாதிரி நமக்கு வேலை செய்ய தெரியலை. அவருக்கு தொழில்நுட்பம்லாம் நிறையா தெரியுது, நமக்கு தெரியலை. அதனால் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அருட்தந்தை இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு மகிழ்வை தருகிறது. தந்தை அவர்களை அன்போடு நாம் நன்றியோடு நினைத்து இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அன்பு தந்தை மைக்கேல் அவர் நம்முடைய பண்டாரக்குளம் பங்கில் இருக்கிற போது நம்முடைய பங்கிற்கு நம்முடைய கோவிலுக்கு நிறைய நேரம் வந்திருக்கிறார். இங்கே நடக்கிற எல்லா பணிகளிலும் அருள்ராஜோடு சேர்ந்து துணை நின்றிருக்கிறார். அதனால் அவர் இந்த நாளில் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. தம்பி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள்தந்தை வின்னர் அவர் நம்முடைய அகரக்கட்டை சார்ந்தவர், அகரக்கட்டு ஊரை சார்ந்தவர். ஹெச்ஜிஎன் சபையில் அவர் பணியாற்றுகிறார். சரிதானே? இப்பொழுது வெளிநாட்டிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். படிக்கிற காலத்திலிருந்தே தம்பியை தெரியும். விடுமுறைக்கு வர நேரமெல்லாம் எல்லாரையும் நம்மளை வந்து ஒரு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போவார். அதனால் இந்த ஆண்டு வந்து உறவுகளை சந்திக்க வந்து நம்மோடு சேர்ந்து இந்த நாளிலே இந்த மகிழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். தந்தை அவர்கள் வந்திருப்பது மகிழ்வை தருகிறது. தந்தை அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முடிஞ்சதுதான். ஓகே. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இந்த நேரத்திலே நம்முடைய அருட்சகோதரிகள் இந்த நாளிலே வந்திருப்பது நமக்கு மகிழ்வை தருகிறது. அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் எடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் வந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நமது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பாடல் குழுவினர் சிறப்பாக பாடி இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். குறிப்பாக மரியாயின் சேனையினர், நான் அவர்களை இன்றைக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த விழாவை எப்படி நடத்தலாம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்திலே இந்த திருத்தலம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், எல்லோரும் இந்த திருத்தலத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சாமியார்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம்னா இப்படி தான், சாமியார்கள் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, வந்து சேர முடியாது. அதுவும் இன்றைக்கு இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் என்பதனால் நிறைய பேர் பூச வைக்கிறதுக்கு அவர்களுக்கு வர முடியாமல் போனது. அதனால் எல்லா சாமியாரையும் நம்ம ஒன்றும் சேர்க்க முடியாது. அப்போ யார் இதுக்கு சரியான நபர்களாக இருப்பார்கள், இந்த திருத்தலத்தை பற்றி இந்த விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருப்பார்கள் என்று நாங்கள் சிந்திக்கிற போது எங்கள் மனதுக்கு பட்டது மரியாயின் சேனையினர். அது மாதா தான் எங்களுக்கு சொன்னது. நான் உட்காந்து ஒரு நாள் இதில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மரியாயின் சேனையை கூப்பிட்டா என்ன எப்படிமா அப்படின்னு நினச்சேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் மரியாயின் சேனையை எல்லோருக்கும் செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. அது இன்றைக்கு வேலை நாளாக இருப்பதனால் நிறைய பேர் வர முடியவில்லை. அதனால் இது ஓய்வு நாளாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் நிறைய பேர் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பங்கிலிருந்தும், பெரும்பான்மையான எல்லா பங்கிலிருந்தும் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய தலைவர், பொறுப்பாளர் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் மற்றும் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நான் அவர்களிடம் என்ன நடக்கப் போகிறது, என்ன செய்ய போகிறோம் என்ப விஷயங்களை எல்லாம் நான் சொன்னேன். சாமி, கட்டாயம் நாங்கள் மரியாயின் சேனையினர் இந்த நாளை நாங்கள் சிறப்பு செய்கிறோம். எங்களால் எல்லாரும் வர முடியாட்டாலும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லோரையும் வர வைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இந்த நாளை சிறப்பு செய்வதற்கு உறுதி அளித்தார்கள். அது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தது. அதனால்தான் இன்றைக்கு மறை மாவட்டம் முழுவதும் அங்கிருந்து எல்லோருக்கும் இந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னையினுடைய ஆலயம், அதிலே ஒரு நிகழ்வு இப்படிலாம் நடக்கிறது என்பதை பற்றி சென்று சேருவதற்கான ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நம்முடைய அன்பிற்குரிய மரியாயின் சேனையினர். அதனால் இந்த நேரத்திலே எல்லா பங்குகளிலுமிருந்து, எல்லா ஊர்களிலுமிருந்து வந்திருக்கிற உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் எத்தனையோ மாதா கோயிலுக்கு போயிருப்பீர்கள், எத்தனையோ திருத்தலங்களுக்கு போயிருப்பீர்கள். ஆனாலும் எல்லா இடங்களிலும் நாம் நம்பிக்கையோடு செல்கிற போது கட்டாயமாக அது நடக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விடயம்தான், இந்த இடத்திலே நீங்கள் இந்த பீடத்தின் முன்பாக அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கிற போது கட்டாயமாக அதற்கான டைரக்ஷன்ஸ், அதுக்கான வழிமுறைகளை அம்மா நமக்கு சொல்லி வழி நடத்துவதாக நான் உணர்கிறேன். அதனால் நீங்களும் அதை உணர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் மரியாயின் சேனையினர் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மற்ற ஊர்களில் இருந்து வந்திருக்கின்ற அனைவரையும், இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும், ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மேலும் அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்த பின்பாக நமக்கு உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் பொன்னாடை போர்த்த வேண்டியிருக்கிறது. அதனால் திருப்பலி முடிந்த பின்பு பொன்னாடை போற்றுகிற நிகழ்வு நடைபெறும். உங்களுக்காக உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் வெளியூர் மக்கள், வெளியூரிலிருந்து வந்திருக்கிறவர்கள் நன்றாக உண்டு சென்ற பின்பாக உள்ளூர் மக்கள் உண்ணலாம். ஏன்னா நேரம் ஆகிட்டு இருக்குது. ஆகவே அருள் கூர்ந்து வெளியூர் மக்களுக்கு இடம் கொடுத்து உள்ளூர் மக்கள் அவர்களை உபசரித்து அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பின்பாக ஒரு பாடலுக்கான நடனம், அந்த நடனம் முடிந்த பின்பாக அப்படி தொடர்ச்சியாக நம்முடைய நன்கொடையாளர்கள் எல்லோருக்கும் இந்த துண்டு போற்றுகிற நிகழ்வானது நடைபெறும். ஆகவே அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஒரு நிமிடம் அப்படியே இருங்க. நமக்கு இதுவரை
தந்தை மைப்பா அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொன்னார்கள். மீண்டுமாக நாம் எல்லாரும் இணைந்து அவருக்கு சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அருட்தந்தை மைப்பா அப்படிங்கிற பேரை கேட்டாலே சும்மா அதிரும், அப்படிதானா? இந்த பேரை கேட்டாலே அதிரும். அவர் எந்த காரியத்தை செய்தாலும் சும்மா தூள் கிளப்பிடுவார். நான் வந்த உடனே கைப்பிடிச்சு, தலைவா தூள் கிளப்பிட்டிய அப்படின்னு தான் சொன்னேன். நான் அவர் எந்த ஒரு நிகழ்வையும் அவர் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். அது மட்டுமல்ல, 50 பேர் ஒரு கருத்தை சொன்னாலும் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவருடைய கருத்தை தனியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு வீரமிக்கவர் அவர். அதை நம்ம மறக்கவே முடியாது. அவருக்கு எது சரின்னு தெரியுதோ அதில் கடைசி வரை நிற்கக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் தான் அருட்தந்தை மைப்பா அவர்கள். அருமையான இந்த நிகழ்வை பார்க்கிறோம். இந்த கோபுரம் அவர் வந்துதான் நிறைவடைய வேண்டும் என்பது அடைக்கல அண்ணனுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. அதை அவர் திட்டமிட்டு மிக மிக சிறப்பாக செய்தார். அருட்தந்தையர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம். இப்போ கரங்கள் தட்டி நம்மளுடைய வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் நீங்க சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சொல்லணும். எங்களின் பங்கு தந்தையே, உங்களுக்கு எங்களின் சிறப்பான வாழ்த்துக்கள், எங்களின் சிறப்பான நன்றிகள். இந்த பொன்னாடையை சூடி நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். அருட்சகோதரிகள் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரிகள் 3 பேரும் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவரில் அன்பிற்குரிய அதிசயனை தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கலத்தாயுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அன்னை மரியாள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து இங்கே இந்த ஆலயத்துக்கு வருகிற போதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது மைப்பா சேஷராஜ் இருக்கிறார். அவருக்கே மாதா பேசி எல்லாத்தையும் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயத்து இருக்கிற எல்லாருக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதம். ஏன்னா தலைக்கு புரிஞ்சுச்சுன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்ச மாதிரி தான். அதனால் உண்மையிலேயே மாதா அவர்களோடு உடனிருந்து நம்முடைய ஊர் மக்கள், ஆண்டிப்பட்டி, கருமனூர் இறை மக்கள் எவ்வளவு காரியங்கள் பங்கு தந்தையிலிருந்து ஃபாதர் ஜேம்ஸு, ஃபாதர் ஸ்டீவன், ஃபாதர் சின்னப்பன் எல்லா பங்கு தந்தையர்கள் வழியாகவும் நிறைய காரியங்கள் அடைக்கல தாய் செய்து கொண்டு இருக்கிறாங்க. முதல்ல பங்கு தந்தையை தொட்டுட்டு தான் எல்லா மக்களையும் தொடுவாங்க. அந்த விதத்தில் இந்த நாளிலே அப்படிப்பட்ட அற்புதமான பணியை இந்த நாளில் ஒருங்கிணைத்து நமக்கு செய்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரால் தான் நிகழ்கிறது. அன்னை மரியாள் அடைக்கலத்தாய் வழியாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், அடைக்கலத்தாய்க்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டிப்பட்டி, கருமனூர் இறை மக்கள், ஆலங்குளம் பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, எங்களை அன்பு செய்கிறவரே, உமது ஆசிரியருக்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டிருக்கிற நாங்கள் எந்நாளும் விசுவாசத்தோடு உம்மை சார்ந்து பிறருக்கு நன்மைகள் செய்து
அதன் மூலமாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ வரந்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்தோடு மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தனது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இந்த இறை பற்றுதலோடு கூடியிருக்கிற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனை நம்பி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இறைவனுக்கு நன்றி. அற்புதங்கள் புரியும் அதிசய எண்ணெய் தந்த அடைக்கல அன்னையில் துன்பப்படுவோரின் துயதுடைக்கும் தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையில் உமது திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களாகி எங்களுக்கு உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் இறைவனிடம் பரிந்து பேசும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் கருணை மிகு அன்னையில் உலக வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், நோய்கள், வறுமை எங்களை நெருக்கும் போது சோர்ந்து போகாதபடி உமது அன்பு கரங்களால் தேற்றியருளும். எங்களை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். ஆமென்.